காட்டின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுதாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அமர். தொலைவில் தெரிந்த தெரு விளக்குகளும் மின்னி மின்னி மறைந்து அவன் தலை மறைந்ததும் தனிச்சையாய் ஓலி மறைந்து உறக்கத்தில் தள்ளப்பட எந்த ஒரு எடக்கு மடக்குமின்றி தன் நடையை தொடர்ந்த அமர் தன் பின் கேட்ட வேறு ஒரு காலடி ஓசையில் திடுக்கிட்டு நின்றான். சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்து வெளிச்சமும் வரவிடாது. இருளை பூசிக் கொண்டிருக்க நிலவவனோ எப்போதோ தன் வேலையை முடித்து மறுவேலை பார்க்க எதிர் திசையில் சென்றிருந்தான். அமரின் கோழிக்குண்டு கண்கள் அங்குமிங்கும் நடனமாட தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழலவிட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அவன் பின் முன்பை போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க அமரின் இதயத்தில் பயபந்து மெதுமெதுவாய் உருளத் தொடங்கியது. பேய் கதைகளில் உள்ளவை போல் பின் ஒரு சத்தம் கேட்டால் எவனுக்குத்தான் பயம் இருக்காது? 1000 தான் இருந்தாலும் அம்மாவின் நடுஜாமத்துல போனா காத்து கருப்பாண்டீரும் சாமி, காத்தால பொய்க்கலாம்யா என்ற சொல்லை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறுதான் என புத்தி முழக்கமிட்டது. இப்போது புலம்பி பிரயோஜனமில்லை என மனம் சத்தமிட வேறு வழி தேடி கண்கள் அலைபாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சு காற்று. ஒரு நொடி கண்களை 4 மீட்டர் அகல விரித்த அமர் மெதுவாய் தலையை மட்டும் திருப்பி பார்க்க கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகில் முகம். அம்மா என அலறிக்கொண்டே கீழே விழுந்த அமர் பதறிப்போய் கண்களை திறக்கவும் அவன் முன்னிருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிருந்தது. சில நொடிகளில் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த அமரின் இதயம் 100 மீட்டர் வேகத்திற்கு செல்லும் இன்ஜினைப் போல் வேகமெடுத்து துடித்துக் கொண்டிருக்க அதை அசுவாசப்படுத்த இயலாத நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலை விரித்து ஓடி வந்தது. அதைக் கண்ட அமர் வாயடைத்து உறைந்து நிற்க அவன் நகரும் முன் அவனை நெருங்கியிருந்த அந்த பயங்கரமான பேய் அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க, ஐயோ பேய் என அலறிய அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். மூச்சு முட்டி கழுத்திலிருந்த வலியை போக்க கைகளால் தேய்த்தவன் வாயாலும் மூக்காலும் மாற்றி மாற்றி மூச்சு விட்டு எழுந்து நின்றான். மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதிலும் நிசப்தம் கூடியிருக்க உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத அமர் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே, அமர் வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன், எதுவும் நீ எஸ்டா திங் க நா அப்படி போ போயிடுற என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கி திணற அவன் முன்னோ 10 அடி தூரத்தில் இருளில் இருந்த மரத்தின் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டிக்கொண்டு பார்த்தது அந்த பேய். அதைக் கண்டு அமரின் இதயம் மீண்டும் வேகமெடுத்து துடிக்க தலைக்கு மேல் ஏதோ பாய்வதைப் போல் பிரம்மைகள் தோன்ற தலையை சிலுப்பிவிட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் இப்போது அந்த பேய் தெரியவில்லை. அவன் முன்மேலிருந்து ஏதோ ஒன்று தொபக்கடீர் என குதித்தது. மிரண்டடித்து பின் நகர்ந்த அமர் அவன் முன் ஏதுமில்லாததைக் கண்டு பயபந்தை மேலும் உருளவிட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி நீட்டி ஏதேனும் கண்ணிற்கு தெரியாத மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க 2 நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவனின் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது. வளவளவெனவும் கொழகொழவென்ற எதையோ ஊற்றியதைப் போலிருக்க என கண்களை திறந்து பார்த்த அமர் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையிலும் அது அணிந்திருந்த பழைய மாடல் கை கடிகாரத்தின் மீதும் இரத்தம் காயாது இருப்பதைக் கண்டு அந்த காடே அதிர் அலறிக்கொண்டே அதை அப்படியே போட்டுவிட்டு ஓட திரும்பினான். அவனோட எத்தனைக்கு முன்றே திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்திக்கொண்டே கீழே விழுந்தான் அமர். அமரு, டே எழுந்திரிடா எமோஃப், என்ன காப்பாத்து மோஃப், என்ன ஏதோ ஒரு பேயி காவு வாங்க பாக்குது, சீஸ்கிரம் என்ன காப்பாத்தி நம்ம விட்டுக்கு கூட்டியாந்துரு ஆத்தா என அவர் காலை கட்டிக்கொண்டு அழுது கதறினான். அம்மாட்டே கூறு கெட்டவனே, கனவு கண்டுட்டு உளறியா? இதுக்குதான் நேத்தே அந்த பேய் மலை வீட்டுக்கு போவாதன்னு சொன்னேன். கேட்டியா நீ? ஈராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்துட்டு இப்போ என் உசுர வாங்கிக்கிட்டு கிடக்கான். போய் தண்ணிய பிடிச்சிட்டு வா, லாரிக்காரன் போயிட போறான் என்றவாறு 2 சில்வர் குடங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார். அமர் கனவா என தலையை சொரிந்தவாறு சுற்றி பார்த்தவன் அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்து, அட ஆமா கனவு என பெருமூச்சு விட்டான். இப்போதே தமிழ்நாட்டின் எல்லைக்கு சென்றிருந்த அமரின் உயிர் அவனிடமே மீண்டு வந்தது. ஏதோ யமதர்மனிடமிருந்தே தப்பியதாய் எண்ணி ஆழ பெருமூச்சை இழுத்து விட்டவன் தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணீலாரி அருகில் சென்றான். தண்ணீலாரி அண்ணனும் அமரை கண்டதும் புன்னகைக்க குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் எதர்ச்சையாய் தன் இடது கரத்தை பார்த்துவிட்டு முதுகு சிலிட உடல் சிலிர்த்து அங்கேயே மயங்கி விழுந்தான். லாரி அண்ணன், டேய் தம்பி என்றவாறு அவனை பிடிக்க முன்வர கீழே சரிந்து விழுந்த அமரின் கைகளில் இருந்து கொண்டு அவரை பார்த்து மின்னியது. அமருக்கு காட்டில் கிடைத்த கையில் இரத்தம் படிந்து இப்போது காய்ந்து போயிருந்த அதே கை கடிகாரம்.